மோடியும் அனுரவும் பேசியது சம்பிரதாயத்திற்கு தானா? இதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். இலங்கை அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார். அனுரகுமார இடதுசாரியாக தன்னை முன்னிறுத்துறதுனால அவர் சீனா பக்கம் சாயலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பதன் மூலம் டெல்லிக்கு ஒரு நல்ல சமிக்ஞையை தந்திருக்கிறார். இலங்கை நிலம் இந்திய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அனுர கூறியிருப்பது மிகவும் முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது. இலங்கையின் தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹம்பன் தோட்டாவில் சீனாவின் ஆய்வு கப்பல் யுவான் வாங் நிறுத்தப்பட்டதை தனது பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக பார்த்த இந்தியாவுக்கு திசாநாயக்கவின் வார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன. அனுரவின் ஜனதா விமுக்தி பெரமுன கட்சி கடந்த காலங்களில் இந்தியா இலங்கை தமிழர் விவகாரத்தில் தலையிடுவதை கடுமையாக எதிர்த்து வந்தது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அமைதிப்படையை அனுப்பிய போதும் கடுமையாக எதிர்த்தது. இங்கே ஒரு விஷயம் என்னவென்றால், ஈழத்தமிழர்களும் அமைதிப்படை வருகையை எதிர்த்தனர். இந்த நிலையில் அப்போதைய அதிபராக இருந்த பிரேமதாச, இது எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை, அமைதிப்படை வெளியேற வேண்டும் என்று கூறிவிட்டார். இப்படி இலங்கை அரசு, ஜனதா விமுக்தி பெரமுனா, ஈழத்தமிழர்கள் இணைந்து அமைதிப்படையை வெளியேற்றினர். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அனுர அண்டை நாடான பிராந்திய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்றே தெரிகிறது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது பொருளாதாரம், கட்டமைப்பு, ஆற்றல் உருவாக்கம் என பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக இந்தியா இலங்கை கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிபராக தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தருவதில் பெருமை அடைகிறேன். நாங்கள் வர்த்தகம், பாதுகாப்பு, ஆற்றல், பிரிக்ஸ், சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்துவது குறித்து ஆலோசித்தோம் என்று அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு இலங்கை விருப்பம் தெரிவித்துள்ளது. திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை 2 மாதங்களுக்கு முன்பாக வழங்கியிருந்தது. தான் பிரிக்ஸ் உறுப்பினராக ஆவதற்கான ஆதரவையும் இந்தியாவிடம் கேட்டுள்ளது இலங்கை. பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதன் மூலம் சீனாவுடன் நட்பு பாராட்டி அதன் பொருளாதார உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இலங்கையின் எண்ணமாக உள்ளது. ஆனால் ஒட்டுமொத்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஏற்கனவே இலங்கை அதிபர்களாகவும் பிரதமர்களாகவும் இருந்தவர்களைப் போலவே சீனாவை காட்டி இந்தியாவிடமும், இந்தியாவை காட்டி சீனாவிடமும் உதவிகளை பெறுவதற்கான முயற்சியில்தான் அனுர ஈடுபடுவார் என்று தெரிகிறது. இதில் வழக்கமான விஷயம் என்னவென்றால், இலங்கையின் 13வது அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தி ஈழத் தமிழர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே அனுரவின் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தின் 13வது பிரிவுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் மோடியின் வலியுறுத்தல் ஒரு சம்பிரதாயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் முந்தைய அரசுகளுக்கும் இந்தியா இதையே வலியுறுத்தியுள்ளது. ஆனால் எந்த அரசும் அதை செய்யவில்லை என்பதுதான் நமது அனுபவமாக இருக்கிறது.